திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நாகார்ஜுனா. அவரின் மூத்த மகனான நாக சைதன்யாவும் சினிமாவில் இளம் நடிகராக வலம் வருகிறார். நாகார்ஜுனாவிற்கும் அவரது முதல் மனைவி லட்சுமிக்கும் பிறந்தவர் தான் நாக சைதன்யா. நாகார்ஜுனா அமலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் அவரது முன்னாள் மனைவி லட்சுமி சரத் விஜயராகவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். நாக சைதன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செய்து கொண்டார். காதலித்து கரம் பிடித்த இந்த ஜோடி அடுத்த 4 ஆண்டுகளில் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். சமந்தாவுடனான திருமண முறிவுக்கு பின்னர் நடிகை சோஃபிதா துலிபாலா மீது காதல் வயப்பட்டார் நடிகர் நாக சைதன்யா. கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தங்கள் காதலை ரகசியமாக வைத்திருந்தாலும் அவ்வப்போது அவர்கள் இருவரும் ஜோடியாக வெளிநாட்டுக்கு சென்று டேட்டிங் செய்த புகைப்படங்கள் இணையத்தில் லீக் ஆகிவிடும். இருந்தாலும் இது பற்றி வாய் திறக்காமல் சைலண்டாக இருந்த இந்த ஜோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். அப்போதுதான் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ள தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நாகார்ஜுனா. அவர்களின் நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டு சோஃபிதாவை மருமகளாக தங்களது குடும்பத்தில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி என்று நாகார்ஜுனா சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். ரசிகர்கள் பலரும் இருவரின் திருமணம் எப்போது என்று ஆவலாக காத்திருந்த நிலையில் நாக சைதன்யா சோஃபிதா துலிபாலா இருவரின் திருமண அழைப்பிதழ் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் நாக சைதன்யா லட்சுமி சோஃபிதா இருவரின் திருமணத்திற்கு அன்போடு அழைக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இருவரின் திருமணம் வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள நாகார்ஜுனாவிற்கு சொந்தமான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடக்க உள்ளது. திருமண அழைப்பிதழில் லட்சுமி சரத், நாகார்ஜுனா, அமலா ஆகியோர் தங்களது மகன் திருமணத்திற்கு அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த திருமண அழைப்பிதழ் தற்போது இணையத்தில் ரசிகர் மத்தியில் வைரலாகி வருகிறது. அடுத்தடுத்த கொண்டாட்டங்களுக்காக நடிகர் நாக சைதன்யா மற்றும் சோஃபிதா துலிபாலா குடும்பத்தினர் காத்திருக்கின்றனர். இவர்களின் திருமணத்தை ஒட்டிய சடங்குகளும் துவங்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் மஞ்சள் அடிக்கும் நிகழ்ச்சியை ஒட்டிய புகைப்படங்களை சோஃபிதா துலிபாலா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக நடத்தி முடித்தாலும் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் நாகார்ஜுனா. வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி நாக சைதன்யா சோஃபிதா ஜோடியின் திருமணம் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போதே களை கட்டி வருகின்றன. இந்த திருமணத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பல்வேறு திரையுலகை சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக திருமணம் என்பது பிசினஸ் ஆகிவிட்டது. குறிப்பாக நடிகர் நடிகைகளின் திருமணம் என்றால் அதை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அதை பிசினஸ் ஆக்கி கோடி கோடியாய் சம்பாதித்து வருகின்றனர். அண்மையில் கூட நயன்தாராவின் திருமண வீடியோ நெட்ஃபிளிக்ஸில் ஆவணப்படமாக வெளியானது. இதற்காக நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு ரூபாய் 25 கோடி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாக சைதன்யா சோஃபிதா துலிபாலா ஜோடி திருமணத்தை ஒளிபரப்பும் உரிமையையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. அதுவும் ரூபாய் 50 கோடி கொடுத்து இவர்களின் திருமணத்தை ஒளிபரப்பும் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளதாம். இதனால் நாக சைதன்யா சோஃபிதா ஜோடியின் திருமணத்திலும் கடும் கட்டுப்பாடுகள் இருக்கும் என தெரிகிறது. இந்த தகவல் சினிமா வட்டாரத்தில் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்திய அளவில் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு உள்ளாக்கியுள்ளது நாக சைதன்யா மற்றும் சோஃபிதா துலிபாலா திருமணம். இவர்களது திருமணம் ஏராளமான ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இந்த திருமணத்தை ஒளிபரப்புவதன் மூலம் அதிகமான வசூலை பெற முடியும் என்று நெட்ஃபிளிக்ஸ் திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாகவே தற்போது 50 கோடி ரூபாய் கைமாறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவை சேர்ந்த சோஃபிதா துலிபாலா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஹாலிவுட் படங்களில் நடித்துள்ளார். தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாலிவுட் நடிகர் வருண் தவானுடனான நேர்காணலில் நடிகை சமந்தா பல்வேறு ருசிகர தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதில் வீணான செலவு எதற்காக செய்தீர்கள் என்று வருண் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நடிகை சமந்தா தனது திருமண பந்தத்தை குறிப்பிடாமல் தனது முந்தைய உறவில் தான் அதிக செலவு வீணாக செய்ததாக கூறினார். அந்த உறவில் அதிக விலையுயர்ந்த பொருட்களை பரிசாக அளித்த போதும் அது அனைத்தும் பயனற்று போனதாகவும் குறிப்பிட்டார். சமந்தா குறிப்பிடும் எக்ஸ் என்பது முன்னாள் கணவர் நாக சைதன்யா தான் என்றும் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். 4 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நாக சைதன்யாவும் நடிகை சமந்தாவும் அண்மையில் விவாகரத்து பெற்ற நிலையில் சமந்தாவின் இந்த பேச்சு விமர்சிக்கப்பட்டு வருகிறது.